வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் தேர்தலில் வேட்பாளர்களை வெளியிட்டிருக்காங்க. வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியிட்ட நாள்லேருந்து கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்குமே வேலை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஷார்ட் பீரியடில் சில வேட்பாளர்களை மாற்றியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. யார் எங்கெங்கே வேட்பாளரை மாற்றம் செஞ்சுருக்காங்க, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திமுக வேட்பாளர் பட்டியலில் புதுமுகங்கள் 3 பழைய அமைச்சருக்கு சீட்டு கொடுக்கவே மறுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் போனதுனால 3 அமைச்சருக்கு இனி சீட்டே கிடையாது, கட்சியிலே நீங்கள் இருக்க வேணான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விட்டுருக்காங்க. மக்களை கவரும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 166 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். ஸோ அதில் 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் வாய்ப்பளிக்க பெற்றுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். அமைச்சராக இருந்த காந்தி, மனோ தங்கராஜ், கயல்வெளி செல்வராஜ் ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பே வழங்கவில்லை. சென்னை நிருபர்களை சந்தித்த மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக பட்டியல் வெளியிட்டார். 164 தொகுதியில் 11 கூட்டணி கட்சிகள் தொகுதிகள் உதயசூரிய தினத்தில் போட்டியிடுவது, 175 தொகுதிகளில் உதயசூரியன் தினத்திலும் 59 தொகுதிகளில் கூட்டணி கட்சி சின்னங்களிலும் போட்டியிடும் என்றார். ஸோ அவர் தொடர்ந்து வெளியிட்ட பட்டியல் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கன்னியாகுமரியில் மகேஷ், ஓகேங்களா, நாகர்கோவிலில் ஆஸ்டின், ராமநாதபுரம் அப்பாவு, பாளையங்காட்டூரில் அப்துல் அபாப், நெல்லை சுப்பிரமணியம், ஆலங்குளம் பால் மனோஜ் பாண்டியன், தென்காசி கலை கதிரவன், வாசுநல்லூர் ராஜா, கோவில்பட்டி கருணாநிதி, ஒட்டப்பிடாரம் ராமஜெயம், திருச்செந்தூர் அனிதா கிருஷ்ணன், தூத்துக்குடி கீதா ஜீவன், விளாத்திக்குளம் மார்கண்டேயன், முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே போட்டிருக்காங்க. போடியில் பார்த்திங்கன்னா ஸ்டார் வேட்பாளர் ஓபிஎஸ்ஸை நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போடியில் வழக்கமான அவருடைய தொகுதியில் போயிட்டார். ஆண்டிப்பட்டியில் மகாராஜன், அதுக்கப்புறம் திருமங்கலில் சேடப்பட்டி மணிமாறன், திருப்பரங்குன்றம் கிருத்திகா, மதுரை மேற்கு ரகுபாலாஜி, மதுரை மத்தி தியாகராஜன், மதுரை வடக்கு தளபதி, சோழவந்தான் வெங்கடேசன், மதுரை கிழக்கு மூர்த்தி. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வேட்பாளர் பட்டியலை ஒரு பயங்கரமாக ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் சில மாவட்டங்களில் வேட்பாளர்களில் கூட்டணி கட்சிகளில் அவங்க நிற்கிறதுக்கு, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க தொண்டர்களுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளை பார்த்திங்கன்னா உடனடியாக சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக திமுகவுடைய மிக உயரிய வல்லுநர் குழு எல்லாமே தற்சமயம் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல பிரச்சனைக்குரிய இடமா இருக்கா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சேலம் பார்த்திங்கன்னா வீரபாண்டி இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தொண்டர்களே நான் இவங்களுக்கு நின்னா இவங்க வேண்டாம், வேட்பாளர் உடனடியாக மாற்றுங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அக்கட்சி தொண்டர்களே பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஸோ மறுபரிசீலனை செஞ்சிட்ருக்காங்க. வேட்பாளர் பட்டியல் எல்லாமே மீண்டும் ஒரு முறை பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை போயிட்டுருக்கு. ஸோ மறுபரிசீலனையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் விடுறாங்க. ஒருவேளை இந்த வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுருந்தாலும் அதை பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்க புதிய வேட்பாளரை போட்டு மனு தாக்கல் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அளவுக்கு சில தகவல்கள் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திமுகவுடைய அடுத்த வேட்பாளர் பட்டியல், 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை விரைவில் வெளியிட போகிறாங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் உயிர் தொண்டர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேட்பாளராக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் மாற்றப்படுகிறது மக்களே. ஸோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகபட்சம் இந்த வாரத்துக்குள் இந்த வேட்பாளர் பட்டியல் முடியறதுக்குள்ளார, மனு தாக்கல் முடியறதுக்குள்ளாரையே புதிய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ திமுகவுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய தகவலை மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் லேட்டஸ்ட்டாக வந்துள்ளோம் என பல கூட்டணி கட்சிகள் உள்ளன. பொறுமையாக பேசி இடையூறுகளை சரி செய்து அனைத்தும் திருப்தி அடைந்து கையெழுத்து போட்டனர். காலம் தாழ்த்தப்படவில்லை, ஒற்றுமையாக நேரம் ஆனதும் எனவும் கூறினார். மறுப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் காந்தி, கயல்வெளி செல்வராஜ், மனோ தங்கராஜ் ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காந்திக்கு ராணிப்பேட்டை தொகுதியிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டார். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்ப்பு வழங்காததுக்கு என்ன காரணன்றதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக சொல்லிட்டார். ஸோ கண்டிப்பாக ஸ்டார் தொகுதி வேட்பாளர்கள் எல்லாமே மாற்ற போகிறாங்க, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் தகவல் நான் உங்களை சந்திக்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.